அங்க அடி முடிஞ்சு தெரியல அங்க அடி வச்சு எழுதணும் எனக்கு வந்து வாங்கி அடிக்க மாட்டாங்க அனைத்தையும் ஓட்டிக்கொண்டு தம்பி நீங்கள் தேவலாவும் சென்று அனைவரையும் தம்பி நீங்களோ சிறைப்பிடிக்க மட்டும்தான் கட்டளை. ஆமா, அவர்களை சிறைப்பிடித்து வந்துவிட்டு அவர்களுக்கு என்னென்ன வேலையோ சரி தம்பி, நானே ஐயோ இது என்ன கோலமோ இந்த பல்ல பார்த்தா எத்தனை பல்லு எங்கள் வீட்டில் இருக்கிற மாதவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். விருப்பதாவணும் வந்தாங்க பார்க்க வேண்டும். விருப்பதாவணும் வந்தாங்க பார்க்க வேண்டும். யமுனா கணக்கு பார்க்க வேண்டும். இங்கிலாந்து கோட்டை காவல் காக்க வேண்டும். கன்னி மாதவர்களை அழைத்து வந்து லோகத்திற்கு சேர்க்க வேண்டும். ஆளாகி கண்ணனும் மாட்டு தோழத்தில் இருக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் ஆயுதாவனம் பெருக்க வேண்டும். வர்ணனும் சாணம் தெளிக்க வேண்டும். அப்படி எல்லாருக்கும் தண்டனை கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் மகனை வராது.
ஈராறு போயாளர்களுக்கும் லோகத்துக்கும் நாமே அரசர், நாமே கடவுள். ஆமா நம்மளுக்கே ஜெயம். அது போதும். இப்படியாகத்தானே தேவர்கள் தேவர்கள் அழைத்து வந்து தண்டனை ஒவ்வொருவருக்கும் தண்டனை கொடுத்திருக்கிறார்களே. அதாவது உலகை காக்கக்கூடிய பரம்பொருளாகிய சிவபெருமான் சபைக்கு வருகிறார். அன்னவரால் சபைக்கு யாரையா உள்ள உள்ள வாங்கய்யா வெளியே வெளியே போட சரியா. யாரையா உள்ள உள்ள வாங்கய்யா வெளியே
நான் நம்பிக்கையாவலாம் ஐயா நானும் ஆ, இந்த சபையை கண்டிக்கின்றேன். ஆமா இந்த சபை 4 வர்ணத்தார் இருக்கக்கூடிய சபை. சபை என்ன 4 வர்ணம்? பிராமணர், ஆ, சத்திரியர், சத்தியா வைசியர், வைசிய சூத்திரர் சூத்ரா என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4 வர்ணத்தார் இருக்கக்கூடிய சபை. சபை இந்த சபை எப்படிப்பட்ட சபை? சபை ஒன்றென்றால் உலகம், ஒன்றென்றால் உலகம் இரண்டென்றால் சூரியன் சந்திரன், சந்திரன் மூன்றென்றால் ஆ, மும்மூர்த்திகள், மூர்த்திகள் 4 என்றால் பிரம்மன் நாட்டிசை, ஆமா 5 என்றால் ஐநூறு ஐம்பூதங்கள், ஆமா 6 என்றால் அந்த ஆறுமுகன், 7 என்றால் ஏழென்றா சப்த கன்னிகள், 8 என்றால் அஷ்ட பிச்சுகள், 9 என்றால் ஒன்பதென்றா நவகிரகங்கள், 10 என்றால் அந்த 10 தலை படைத்த ராவணன், ராவணேஸ்வரன். ஓகே சரியா? அந்த ராவணனை சம்ஹாரம் செய்த யாருன்னு தெரியுமா? ராமபிரான் அந்த ஆலய கண்ணனுக்கான அவருடைய அவதாரம் தான் ராமாவதாரம். அப்படிப்பட்ட அந்த கிருஷ்ணனுடைய மனைவி போர் யார் தெரியுமா? மகாலட்சுமி. உன்னையா அந்த மகாலட்சுமி போடுற சபை இந்த வன்னியநாத சபை. தெரிந்து கொண்டையா? அது பகவான் சபையில நான் வந்திருக்கின்றேன். நான் யார் என்று தெரிந்து கொண்டையா? சொல்லுகிறேன். கைலாய வாசலில் வந்தே நானும் இந்த பையன் வந்திருக்கின்றேன். நான் யார் தெரியுமா? அதோ கைலாயனை கோயிலாகவும் வெள்ளியம்மனை பீடமாக இருக்கிற சிவபெருமான். நான் தான் தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர நானே இந்த உலகத்தை படைத்தவன். எப்படி? முன்னொரு காலத்தில் இந்த உலகமானது ஒரு ஜடப்பொருளாகத்தான் இருந்தது. ஜடப்பொருள். அந்த பொருளில் எந்த ஒரு உயிரும் கிடையாது. அப்பொழுது சகலமும் பிரம்மம், பிரம்மமே சகலம் அப்படி என்று இருந்தது. அந்த காலத்திலே அந்த பிரம்மமாகப்பட்டதோ நான் மட்டும் தனியாக இருந்து போகின்றேன். ஏதாவது செய்ய வேண்டும் என்று இருவரை படைத்தது. ஒன்று தேவியாகிய மகாதேவி படைத்தேன். இரண்டாவதாக ஒரு ஆண்மகனை படைத்தேன். அந்த இருவரும் தங்களுடைய வேலை என்ன என்று தெரியவில்லை. நாம் ஏன் பிறந்தோம் என்று தெரியவில்லை. நாம் எதற்காக படைத்தார்கள் என்று தெரியவில்லை. அப்படி இருந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அசரீரி சத்தம் கேட்டது. என்ன கேட்டது? நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இருவரும் கடும் தவம் செய்யுங்கள் என்று ஒரு அசரீரி கேட்டது. அந்த அசரீரி கேட்டவுடனே அந்த இருவரும் கடும் தவம் செய்தார்கள். அப்படி கடும் தவம் பல யுகங்களாக செய்தார்கள். அப்படி பல யுகமாக கடும் தவம் செய்யும் போது அவர்களும் ஒரு நாள் கண் வைத்து பார்க்கையில் அவர்களுடைய அங்கத்தில் இருந்து எல்லாம் ஒரே ஜலமாக சிந்தி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரே மகா சமுத்திரமாக இருந்தது. அவர்களும் என்ன செய்வது என்று புரியவில்லை. அந்த ஆண்மகனாகப்பட்டவனும் அந்த தவம் செய்த மயக்கத்திலே அந்த தண்ணீரிலே படுத்து விட்டான். அப்படி படுத்திருக்கும் போது அந்த ஆண்மகனுடைய தொந்தியிலிருந்து ஒரு தாமரை மலராகப்பட்டது. பிறந்து தாமரை மலரிடும் ஓடி இதழ் கொண்ட ஒரு தாமரை மலர் பிறந்தது. அந்த தாமரை மலரிலிருந்து ஒரு ஆண்மகன் பிறந்தான். அப்படி பிறந்த நோக்கத்தில் அந்த ஆண்மகனும் தான் யார் என்று தெரியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது தான் யார் என்று தெரியவில்லையே என்று அவனும் ஏதோ செய்து பார்த்தான். அவனும் அந்த கோடி இதை கொண்ட தாமரை தாண்டி அவனுக்கு வேறு எதுவுமே தெரியவில்லை.
அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு அசரீதி கேட்டது. அப்படி அசரீதி கேட்ட நேரத்தில் அந்த ஆண் மகனுக்கோ 12 ஆண்டு காலம் கடும் தவம் செய். அப்படி செய்யும்போது யார் என்று தெரிந்து கொள்ள அப்படியே ஒரு தவம் செய்கிற நேரத்தில் அந்த ஆண்மகனுக்கோ நாராயணமூர்த்தி நான் படைத்த அந்த ஆண்மகன் நாராயணமூர்த்தி காட்சி தருது. நான் தான் அப்பா உன்னுடைய அப்பா, நான் தான் உன்னை படைத்திருக்கின்றேன், எதற்காக படைத்தேன், இந்த புவியில சிருஷ்டி பரிபாலனம் செய்ய வேண்டும் என்று உன்னை படைத்தேன் சொன்னான். சிருஷ்டி பரிபாலனம் படைக்க வேண்டுமா? நானே படைக்கும் தொழில் செய்தவன். நான் என்று நீ எப்படி பிறந்தாய்? அப்ப நான் தானே உலகத்தில் பெரியவன், நீ எப்படி உலகத்தில் பெரியவன் என்று சொன்னான். அப்படி சொல்லும் போது இவனுக்கு சண்டை ஏற்பட்டது. அப்படி சண்டை ஏற்படும் மாத்திரத்தில் கோடி பிரகாசத்தோடு ஒரு ஜோதி லிங்கமாக தெரிந்தது. அவர்களுக்கு அந்த கோடி பிரகாச ஒளியில அவர் கண் கூத்தப்பட்டு அவர்களால் அந்த லிங்கத்தை பார்க்க முடியவில்லை. ஐயோ, நம்மளோட பெரிய சக்தி இருக்கிறது என்று அவர் இருவரும், ஐயா எங்களை விட நீங்களே பெரியவர், நாங்கள் எங்கள் இருவர் யார் பெரியவர் என்று நீங்களே ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று சொன்னது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் நானும் உங்களுடைய மமதை அழைக்க வேண்டும் என்று நினைத்து நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அந்த பிரம்மமாகப்பட்டது என்ன சொன்னது தெரியுமா? அப்படி என்னுடைய அடியையோ என்னுடைய முடியையோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்களே உலகில் பெரியவர். அப்படி சொன்ன மாத்திரத்திலே இருவரும் முயற்சி செய்து பார்த்து அவர்களால் முடியவில்லை. இருவரும் நீங்கள் வந்து, ஐயா எங்களால் பார்க்க முடியவில்லை, நாங்கள் எங்களுக்கு யார் பெரியவர் என்பது முக்கியமல்ல, நீங்கள் தான் பெரியவர் சொன்னது. அப்படி சொன்ன மாத்திரத்தில் அந்த பிரம்மமாகப்பட்டதோ என்ன சொன்னது தெரியுமா? நானே பிரம்மம், என்னுடைய சம்மதம் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் படைக்க முடியாது, காட்ட முடியாது, அழிக்க முடியாது. அப்படி இருந்த நேரத்தில் அந்த பிரம்மத்துக்கோ நானே இந்த நாராயணமூர்த்தியை படைத்தேன். அப்படி நாராயணமூர்த்தியை படைக்கும் போது என்னுடைய அனுகிரகத்தாலே நாராயணமூர்த்தியோ உன்னை படைக்கும் தொழிலுக்காக படைத்தான். நாராயணமூர்த்தி நீயோ பிரம்மன் என்று பெயரிட்டு நீயோ படைக்கும் தொழில் செய்வாய், நாராயணமூர்த்தியோ காக்கும் தொழில் செய்வான். என்னுடைய இருதயத்திலிருந்து ருத்ரன் உருவாகுவான், ருத்ரன் அழிக்கும் தொழில் செய்வான் என்று சொன்னேன். அப்படி இருந்த மாத்திரத்தில் இந்த உலகை படைத்தவன் யார்? பிரம்மமாகப்பட்ட நானே இந்த உலகை படைத்தேன். தெரிந்து கொண்டாயா? வேறு சொல்கிறேன். அழகாலம் முன்னிட்ட நாவே ஒரு காலத்திலே தேவர்களும் அசுரர்களும் மலையை பத்தாகவும் அந்த வாசிக்கு என்று சொல்லக்கூடிய பாம்பை கைதாக வைத்து இருவரும் சேர்ந்து அந்த அமிர்தம் கிடைத்த நேரத்தில் அந்த வாசிக்கு பாம்பாகப்பட்டது ஆரகாலம் என்று சொல்லக்கூடிய விஷத்தை கக்கிவிட்டது. அந்த விஷமாகப்பட்டது ஒரு துளி பட்டாலே இந்த உலகமாகப்பட்டது அழிந்துவிடும். நானும் இந்த உலகத்தில் அனைத்தும் செய்வனாச்சு. அப்படி இருந்த மாற்றத்தில் நான் என்ன செய்தேன்? நான் தான் இந்த உலகத்தை படைக்க வேண்டும், நான் தான் இந்த உலகத்தை காக்க வேண்டும், நான் தான் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும். நானே எப்படி பண்ண முடியும் என்று அந்த ஆரகால விஷத்தை எடுத்து நானே அறிந்து விட்டேன். உலகம் அழிந்தாலும் நான் அழிந்தாலும் அப்படி இந்த பட்சத்தில் நானே குடித்து விட்டேன். அப்படி என்னுடைய ஏழியாகப்பட்ட அம்மா பார்வதியோ என்னுடைய கண்டியில இட்டு அழித்து பிடித்து விட்டார். அப்படி பிடித்த மாத்திரத்தை தான் எனக்கோ திருநீல கண்டன் என்று பேர் வந்தது. பேர் சொல்லியிருக்கேன். கங்கை கடையில் வைத்த நாடு
என்னுடைய கடாபாரத்திலே பாரத்தில் பிறைமதி அணிந்திருக்கின்றது. ஆமாங்க. பாதி பிறைமதி அணிந்திருக்கின்றது. ஆமா. தெரிகிறதா? எல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆமா. கடா முடியிலே ஆ. கங்கை அணிந்திருக்கின்றது. எங்க வச்சுக்கிறீங்க? தெரிகிறதா? ஆனா நீ தூக்கி வச்சுக்கிறதா இப்ப எங்க அம்மா கேக்குறாங்க பாத்து என்னன்னு கேட்கிறாங்க? என்னடா பையன் உன் பொண்டாட்டி தூக்கி தலைவாழ வச்சு ஆச்சு இவர் முதல்ல தூக்கி வச்சுக்கிறாரு. நம்பிக்கையாவலா? நம்பிக்கையாவலா? இந்த உலகமாகப்பட்டதா இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாகப்பட்டதா இருந்தாலும் சரி, ஆமா பெண் சொல்லை கேட்க வேண்டும். கேட்க வேண்டாம் பெண் சொல்லை கட்டாமல் இருந்தாலே அந்த குடும்பமாகப்பட்டது. தவறாக பேசாது. அந்த குடும்பமாகப்பட்டது ஆள் போல் தலைத்து, அருகு போல் வேரோடி, மூங்கில் போல் முசையாமல் அப்படி இருக்கும். அப்ப மகாராஜா இப்ப வேற பொம்மை கூட சேர்த்துமா கையில காசு இருந்தா போய் சினிமா தேட்டர் இல்ல நேரா இந்த கடை தான் ஆனால் நம்பிக்கையாவலா இந்த யுகமாகப்பட்டது இன்று மட்டுமல்ல, என்றுமே மாறுவதில்லை. நாம் தான் மாறிக் கொள்கின்றோம். புரிகிறதா? நம்பிக்கையாவலா நானும் இந்த கைலாயத்தில் வந்து உட்கார்ந்திருக்கின்றேன். இந்த தினத்திலே சென்று யானை முதல் எறும்புக்கடல் என்ன ஜீவராசிகளுக்கும் நான் படியிறக்க செல்ல வேண்டும் அல்லவா? நான் படியிறக்க செல்லட்டுமா? உடனே கிளம்புகிறேன். தனியா போகலாமா ஐயா சக்தி அப்படி அப்படி நான் பள்ளியலுக்கு கிளம்புகிறேன் என்று நினைத்தால் கூட என்னுடைய தேவியாகப்பட்ட உமா பார்வை இல்லாமல் செல்ல முடியாது. என்னுடைய தேவியை உடனே அழைத்து வாருங்கள். நாங்கள் இருவரும் சென்று இந்த பூலோக மக்களுக்கு நாங்கள் இருவரும் சென்று படியலுக்கு செல்கிறோம். என்னுடைய உமா பார்வை நான் அழைத்து உடனே அழைத்து
ஆ